இயேசுவே நாங்கள் மன்றாடுகிறோம். மகன் தூயாவின் பேராலே ஆமேன். அன்பு சகோதரங்களே, இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கின்ற இந்த வேலை எங்கள் வாழ்வை ஆண்டவருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் இறையரசின் பிள்ளைகள், இறை மக்கள், அவருடைய மகன் மகள் என்றதை எங்கள் உள்ளத்திலே ஆழமாய் பதித்தவர்களாய் எங்கள் வாழ்வில் எதற்கு நாம் முதலிடம் கொடுத்து அன்றாடம் பயணத்தை ஆரம்பிக்கின்றோம் என்பதை ஒரு கணம் இந்த அதிகாலை வேளை நாம் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு சிந்திப்பது நலமாய் இருக்கும் சகோதரங்களே. இன்று அநேகர் பல பல விதமான காரியங்களை முன்னிலைப்படுத்தி அதற்காக தங்களுடைய முழு நேரத்தையும் ஏன் முழு வாழ்வையுமே செலவழிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இறுதியில் மனச்சோர்வுடையவர்களாய், உற்றவர்களாய், களைப்புற்றவர்களாய், சில வேளைகளிலே வாழ்க்கையை விரக்தி என்ற விளிம்புக்கு செல்லுகின்றவர்களாய் இருக்கின்ற அநேகரை நாங்கள் பார்க்கின்றோம் சகோதரங்களே. கிறிஸ்தவர்களாக எமக்கு எம் வாழ்வில் யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதில் நாம் தெளிவாய் இருப்போம் என்றால் அது எம் வாழ்வை நேரிய வழியில் எம்மை வழி நடத்தும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து இப்படி சொல்லுகிற சகோதரங்களே, ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடித்தார். அவர் அதை மூடி மறைத்து வைத்து விட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொள்ளுகிறார். ஒருவர் நிலத்தில் இருக்கிற ஒரு புதையலை கண்டுபிடிக்கின்றார். அந்த புதையலை பார்த்தவுடன் அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி ஒன்று வருகின்றது. அந்த மகிழ்ச்சியில் அவர் என்ன செய்கின்றார் என்றால், வீட்டுக்கு சென்று தன்னிடம் உள்ளது எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை தனக்கு சொந்தமாய் வாங்கி கொள்ள தீர்மானிக்கின்றார். அதே போன்று வணிகர் ஒருவர் போகின்றார். அவர் விலையுயர்ந்த முத்தை தேடி போகின்றார். அவர் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கி கொள்ளுகிறாராம். அன்பு சகோதரனே, சகோதரியே, புதையலை கண்டவர் அந்த புதையல் மீது அவர் கொண்ட மகிழ்ச்சி அவருக்கு எல்லாவற்றையும், அவர் வைத்திருந்த, அவர் பற்றி பிடித்திருந்த எல்லாவற்றையும் விற்று விடுவதற்கு ஆயத்தமாகின்றார். விலையுயர்ந்த முத்தை தேடி சென்றவர் முத்தை கண்டவுடன் தனக்குள்ள அவற்றை எல்லாவற்றையும் கைவிட ஆயத்தமாகின்றார். இன்று நாங்கள் எந்த புதையலை கண்டுபிடித்திருக்கின்றோம் சகோதரனே, சகோதரியே? கிறிஸ்தவ வாழ்விலே எங்களுக்கு ஒரு புதையல் உண்டு. நாங்கள் ஒரு புதையலை கண்டவர்களாய், கண்டுபிடித்தவர்களாய் இருக்கின்றோமா? எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்டு கொண்ட புதையல் எதுவென்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்த ஒருவர், அவர் அவருடைய வாழ்வில் எல்லா காரியங்களையும் கைவிட ஆயத்தமாக இருப்பார். எல்லாவற்றையும் விட்டுவிடுவதென்றால் சகோதரங்களே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒன்றுமில்லாமல் நிற்பதென்றால் அல்ல. இதனூடாக கொடுக்கப்படுகிற செய்தி என்னவென்றால், அவர் அந்த பெருமதியான அந்த முத்தை, அந்த புதையலை கண்டவுடன் அந்த புதையலுக்கு முதலிடம் கொடுக்கின்றார். மற்றது எல்லாவற்றுக்கும் இரண்டாம் இடம். இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்த ஒருவருடைய வாழ்வும் அப்படித்தான் இருக்கும் சகோதரி, சகோதரியே. இன்று அதிகாலை வேளையிலே நிற்கின்ற நான் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கின்ற இந்த வேளையிலே எங்கள் வாழ்விலே நான் என் ஆண்டவரை சந்தித்த அனுபவம் இருக்கின்றதா? ஆண்டவரை சந்தித்த ஒருவன் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பார். அதன் பின்பு தான் மற்ற அனைத்துமே இரண்டாம் இடத்துக்கு போய்விடும். இன்று எங்கள் வாழ்விலே எது முதலிடம் இருக்கின்றது? எதுக்கு முதலிடம் கொடுத்திருக்கின்றோம்? படிப்புக்கா, பட்டத்துக்கா, பதவிக்கா, பொருளுக்கா, தொழிலுக்கா, வியாபாரத்துக்கா, அல்லது பணத்துக்கா, அல்லது எனது பெருமைக்கா, எனது பேராசைக்கா, அல்லது எனது சாதிக்கா? நான் எதுக்கு நான் முதலிடம் கொடுத்திருக்கிறேன் சார்களே? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து வாழுகின்ற ஒரு பிள்ளையாய், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நாங்கள் வாழுகின்ற பொழுது, தொடர்ந்து நாங்கள் அந்த பகுதியை படித்து பார்க்கின்ற பொழுது வார்த்தை சொல்லுகிறது, ஒரு வலையின் உவமை ஆண்டவர் சொல்லுகின்றார். கடலில் வலையை வீசப்படுகின்ற பொழுது அது எல்லா வகையான மீன்களையும் சேர்த்து கொண்டு வரும். இந்த விண்ணரசு எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த விண்ணரசுக்கு எப்படி இருக்கும் என்றால் அது எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு வந்து
என்ன செய்வார்களாம்? அந்த வலையில் இருக்கிற மீன்கள் நல்லவை எல்லாவற்றையும் எடுத்து ஒரு பக்கம் வைத்துவிட்டு தீய கெட்டது எல்லாவற்றையும் திரும்ப எறிந்து விடுவார்கள். விண்ணரசு எப்படிப்பட்டதுக்கு ஒப்பிடுகிறார் என்றால், உலக முடிவிலும் நிகழும், இப்படிதான் நிகழும். வானவர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சுவாலை தள்ளுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு சகோதரி சகோதரியே, நானும் நீங்களும் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரின் பிள்ளைகள், இறையரசின் பிள்ளைகள். நாங்கள் உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த அனுபவம் பெற்றவர்கள். எங்கள் வாழ்விலே ஆண்டவர் உயிருள்ளவராய் இருக்கின்றார். என்னை படைத்தவர், என்னை உருவாக்கியவர், என்னை இம்மட்டும் வழிநடத்தி வருகின்றவர். இன்றும் இன்றைய நாளிலும் என்னை எல்லாவற்றிலும் என்னை வழிநடத்தி எனக்கு எல்லா நலன்கள்னாலும் நிரப்பி என்னை ஆசீர்வதித்து என்னை பலப்படுத்தி திடப்படுத்தி இந்த உலகத்தின் முன் தனது பிள்ளையாய் என்னை நிலைநிறுத்த தாகத்தோடும் ஏக்கத்தோடும் காத்திருக்கிற இந்த ஆண்டவருக்கு என் வாழ்விலே முதலிடத்தை கொடுப்போம். அவருக்கு முதலிடத்தை கொடுப்போம். அவருக்கு முதலிடத்தை கொடுப்பது மாத்திரம் அல்ல சோரியே, முதலிடம் கொடுக்கின்ற என் வாழ்வு அவரை உயர்த்தும், அவரை போற்றும், அவரை புகழும். இன்றைய நாளிலும் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தவர்களாய் சகோதரங்களே, என் வாழ்வில் எதற்கு நான் முதலிடம் கொடுத்து ஓடுகிறேன்? ஆண்டவருக்கு முதலிடம் இருக்கின்றதா என் வாழ்க்கையில்? அல்லது நான் ஆண்டவரிடம் வருவதற்கு அல்லது ஆண்டவர் சமூகத்தில் நிற்பதற்கு பல காரணங்களை சொல்லி பல காரியங்களை முன்னிலைப்படுத்தி ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதைத்தான் நான் செய்வேன். என் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அதைத்தான் செய்வேன். ஆண்டவர் எனக்கு எதை சொல்லுகிறாரோ நான் அதைத்தான் செய்வேன். அதை முதல் செய்வேன். அதுதான் என் வாழ்விலே எனக்கு எல்லாமே என் ஆண்டவர் தான். அன்பு சகோதரி சகோதரியே, இந்த கால வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கண்களை மூடி ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள், என் வாழ்விலே என் ஆண்டவருக்கு முதலிடம் இருக்கின்றதா? முதலிடம் என்றால் இந்த வாழ்க்கையிலே நான் இந்த உலக காரியங்கள், உலக ஆசீர்வாதங்களை நிறுத்த மாட்டேன். எங்கெல்லாம் முன்னிலைப்படுத்தி வைத்திருக்கிறோமோ அவை எல்லாவற்றையும் இன்று கைவிட ஆயத்தமாகுமா? புதையலை கண்டவர் வீடு சென்று தனக்குள்ள உரியவற்றை எல்லாவற்றையும் விற்று அந்த புதையலை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். விலையுயர்ந்த முத்தை தேடி சென்ற வணிகர் விலையுயர்ந்த முத்தை கண்ட பொழுது தனக்கு உள்ளவற்றை எல்லாவற்றையும் விற்று அவர் அந்த முத்தை சொந்தமாக்கி கொண்டார். இன்று நான் நீங்களும் உயிருள்ள ஆண்டவரை சந்தித்த நாங்கள் எங்கள் ஆண்டவரை எனக்கு அப்பா எனக்கு எல்லாம் அவர்தான் என்று அவருக்கு முதலிடம் கொடுத்து வாழுகின்ற பிள்ளையாய் இந்த உலகத்தில் எல்லாம் எனக்கு இருக்கிற அவர் தந்த ஆசீர்வாதங்களை எதையும் எனக்கு தடையாய் வைக்காது, அவை எல்லாவற்றையும் இரண்டாம் பட்சமாக்கி என் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து வாழுகின்ற பிள்ளையாய் நான் இன்றைய நாளிலே மாற வேண்டும் என்று ஆண்டவர் சமூகத்தில் நின்று கேட்பான். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, அப்பா எங்கள் வாழ்வில் நீர் தந்த ஆசீர்வாதங்களை முன்னிலைப்படுத்தி உமக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை கொடாது வாழ்ந்த குற்றத்துக்காய் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இதோ இன்றைய நாளிலும் ஆண்டவரே உமக்கு முதலிடம் கொடுக்கும் தாகத்தோடு நிற்கின்றோம். எந்த சூழல் எங்களுக்கு இந்த உலகம் எதைதான் எங்களுக்கு காட்டினாலும் ஆண்டவரே, என் வாழ்விலே உமக்கு முதலிடம் கொடுத்து உம்மை மகிமைப்படுத்தி வாழுகின்ற பிள்ளைகளாய் தூய ஆவியினால் எங்களை அபிஷேகித்து வழி நடத்துங்க. எம்மை தாழ்த்துகின்றோம், ஒப்புக்கொடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஆமேன், ஆமேன். எங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் உம் கரத்தில்